இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் ஆஃப் த முக்கியமான மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ். இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுது, இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது ஃபுல் டீட்டில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்க போகுதுன்னு சொல்லி ரெசல்மேனியா பிளானை வந்து இங்கே வச்சதுக்கான காரணம் அது ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச், முக்கியமான மேட்ச், தரமாக நடக்க போகுது. அதுதான் இந்த மேட்ச். இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைனும் வேற லெவல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே பில்ட் பண்ண ஸ்டோரி லைன் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எப்போ சிஎம் பங்க் வந்தாரோ அப்பயே வந்து செத் ரோலின்ஸுக்கு சிஎம் பங்கான ஃபியூடு உண்டாயிருச்சு. ஏன்னா அந்த சர்வீஸ் சீரியஸ் ரிட்டர்ன்லேயே கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபியூடு உண்டானுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ட்ரீம் மேக்கர் ஃபியூட் அப்போ கூட இவங்களுக்கான ஃபியூடு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஃபியூடு ஆரம்பிச்சு இப்போ வந்து 2 பேருக்கான ஒரு மேட்ச், பயங்கரமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேரும் இந்த கடைசியாக கொடுத்த ப்ரோமோ அது வேற லெவலான ப்ரோமோ. 2 பேரும் தரமாக வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரையும் மாறி மாறி அதில் செத் ரோலின்ஸ் பேசுனது ஸ்டோன் கோல்டை இழுத்து பேசுகிறோம். ஸ்டோன் கோல்டு மாதிரி நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு முக்கிய விஷயம் என்ன பார்க்கப்படுகிறது கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் கோல்டு வந்து ஒரு முக்கிய பங்கு வைப்பார். ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ முடிவாக பண்ணப்படுன்னு கேட்டிங்கன்னா, அது மெயின் இவெண்ட் மேட்ச்னால முன்கூட்டி ராவோட முன்னாடி வந்து ஷோவில் முடிவாகி அது ஃபைனலாக மெயின் இவெண்ட்டுக்கு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா செத் ரோலின்ஸோட சிஎம் பங்கும் ஸ்டோன் கோல்டுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டோன் கோல்டோட ஃபேன் தான் சிஎம் பங்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சிஎம் பங்குக்கும் ஸ்டோன் கோல்டை ட்ரோல் பண்ணி பேசியிருக்காரு செத் ரோலின்ஸ். அதனால ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. அதனால இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமான ஃபியூட் இருக்க போது. அதனால ஸ்டோன் கோல்டு ஏதாவது பண்ணுவாரான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் கோல்டோட மியூசிக்கை போட்டு விட்டுட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு செத் ரோலின்ஸை தோக்கடிக்கலாம் சிஎம் பங்க் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் வந்து வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் கிளப்பியிருக்கு. இந்த மேட்சுக்கு வந்து சிஎம் பங்க் ஜெயிக்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு படி ப்ரிடிக்ஷன் மேலே போயிருக்கு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டோன் கோல்டு வந்தாலும் வரலட்டுனாலும் செத் ரோலின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்கும். செத் ரோலின்ஸ் சிஎம் பங்க் மேலே உள்ள வெறிய அத்திரமாக ஒட்டுமொத்தமாக தீக்க போடுற. அதனால இந்த மேட்ச் உங்களுக்கு பெஸ்ட் மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.